வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி ஜோர்டான் சென்றார். சிகப்பு கம்பள வரவேற்பு அளித்து மரியாதை. தமிழக காங்கிரஸ் கட்சியில் எழும் புகைச்சல். செல்வ பெருந்தகைக்கு எதிராக சீனியர்கள் போர்க்கொடி. முருகனுக்கு பெண் கொடுத்த உரிமையில் கேட்கிறோம். வேஷமிட்டு மனு கொடுத்த நரிக்குறவர் சமூக மக்கள். 2026 ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. தேமுதிக தொண்டர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு. நான் அன்புமணிக்கு எந்த வகையிலும் கெடுதலோ துரோகமோ செய்யவில்லை. பாமக செயல் தலைவர் ஜி.கே. மணி உருக்கம். பழங்குடியின மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்ட நோக்கத்தையே திமுக அரசு சிதைத்து விட்டது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்ற காங்கிரஸ் எதிர்ப்பு. மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவது ஏன் என பிரியங்கா காந்தி கேள்வி. நேபாளத்தில் உயர் மதிப்பு இந்திய கரன்சிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். இந்திய சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கேரளா போல தமிழ்நாட்டிலும் வெல்வோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சூளுரை. ஷாலினிக்கு அஜித் கொடுத்த முத்தம். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் முதல் நாடாக பிரதமர் மோடி ஜோர்டான் செல்கிறார். ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைனை சந்தித்து இந்தியா ஜோர்டான் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் ஜோர்டான் வாழ் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸில் மரபு மீறி தொகுதி பங்கீடு பேசுவதற்கான ஐவர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்ற சர்ச்சை முடிவதற்குள் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி, பிரியங்காவின் தமிழக சுற்றுப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யும் குழுக்கள் நியமனம் மீதும் சர்ச்சை எழுந்துள்ளது. கார்கேவுடன் தமிழக தலைவருக்கு உள்ள நெருக்கத்தால் தமிழகத்தில் மட்டும் இது போன்ற உள்குத்து அரசியல் நடக்கிறதா? பிற மாநிலங்களில் இந்த நடைமுறை இல்லை. தமிழகத்தில் மட்டும்தான் மரபு மீறிய அறிவிப்பு வெளியாக தொடங்கி உள்ளதாக புகைச்சல் எழுந்துள்ளது. குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் பொங்கல் விடுமுறைக்கு பின்னர் இந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குத்தம்பாக்கத்தில் இருந்து 425 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. இந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தால் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்கள், கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு செல்லும் அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு சார்பில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற வேண்டுமென மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முருகன், வள்ளி, ராமர், லட்சுமணன், விஷ்ணு வேடமிட்டு 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முருகனுக்கு பெண் கொடுத்த உரிமையில் கேட்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சென்னையில் இருந்து விஜயவாடா வரை இயக்கப்பட்டு வந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நரசாபூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களை இணைக்கும் வகையில் பயன்பாட்டில் உள்ள இந்த வந்தே பாரத் ரயில் புதிய நேர அட்டவணையின்படி அதிகாலை 5:30 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்படுகிறது. நரசாபூர் ரயில் நிலையத்திற்கு பிற்பகல் 2:10 மணிக்கு சென்றடைகிறது. சென்னை சென்ட்ரல் நரசாபூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஏசி சேர் காரில் 1635 ரூபாயும், எக்ஸிகியூட்டிவ் சேர் காரில் 3030 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு வரும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் வரும் ஜனவரி 9ஆம் தேதி மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை மிகவும் பிரம்மாண்ட வெற்றி மாநாடாக நடத்தி தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை நிரூபிக்க அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
கூறியுள்ளார். தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதியன்று தங்கம் 2 முறை உயர்ந்து 1 கிராம் தங்கம் 12,515 ரூபாயாகவும் ஒரு சவரன் 1,120 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாயாக விற்பனையாகிறது. கோவில்களில் உள்ள கொடி மரங்களுக்கான திவ்ய விருட்சங்கள் என்ற புதிய திட்டத்தை திருப்பதி தேவஸ்தானம் தொடங்கியுள்ளது. அதற்காக 100 ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்றுகள் வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆன்மீகத்துடன் சேர்த்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வழிகாட்டும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகம சாஸ்திரங்களின் விதிமுறைகளுக்கு ஏற்ப பழமையான இந்து கோவில்களில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட கொடிமரங்கள் அமைப்பதற்கு தேவையான திவ்ய விருட்சங்களை தேவஸ்தானம் வளர்த்து பாதுகாத்து பயன்படுத்துவதாகும். வாரத்தின் மிக மோசமான நாள் திங்கட்கிழமை என கின்னஸ் உலக சாதனைகள் அடையாளம் கண்டுள்ளது. பொதுவாக திங்கட்கிழமை அந்த வாரத்தை உற்சாகத்துடன் தொடங்க வைக்கும் நாளாக கருதப்படுகிறது. ஆனால் வார இறுதி நாட்களை மகிழ்ச்சியுடன் கழித்துவிட்டு மீண்டும் பணி சூழலுக்கு திரும்பும் நாளாக அமைந்திருப்பதால் பலரும் அந்த நாளை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில்லை. அந்த நாளில் மந்தமாகவோ சோம்பலாகவோ இருப்பதாக உணர்கிறார்கள். வார இறுதி நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை வேலை செய்வது சலிப்பாக இருக்கும் என்பதால் அந்த நாளை மிகவும் மன அழுத்தத்துடன் எதிர்கொள்வதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர். நான் அன்புமணிக்கு எந்த வகையிலும் கெடுதலோ துரோகமோ செய்யவில்லை. அன்புமணியின் செயல்பாடுகளால் தான் ராமதாஸ் கண்ணீர் வடிக்கிறார் என்று பாமக செயல் தலைவர் ஜி.கே. மணி கூறியுள்ளார். ராமதாசும் அன்புமணியும் உட்கார்ந்து பேசினால்தான் தீர்வு கிடைக்கும். வீட்டிற்குள் பேச வேண்டிய விஷயத்தை பொதுவெளியில் பேசியதால் தான் இத்தனை பிரச்சனை ஆரம்பித்தது. கட்சியின் ஒற்றுமைக்காக எனது எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்ய தயார் என்றும் ஜி.கே. மணி கூறியுள்ளார். பட்டியல் சமூக மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று இந்த மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட்ட நோக்கத்தையே திமுக அரசு சிதைத்து விட்டதென்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை செலவிடாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறது திமுக அரசு என குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு நகரில் நிலுவையில் உள்ள குடிநீர் கட்டணங்களை செலுத்த முடியாமல் தவித்து வரும் பொதுமக்களுக்கு பெங்களூரு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் முக்கியமான நற்செய்தியை அறிவித்துள்ளது. போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்து அபராதங்களுக்கான சலுகை வழங்கியதைப் போல தற்போது குடிநீர் கட்டண நிலுவைகளுக்கும் ஒரே முறை தீர்வு முறையை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2026 ஜனவரி மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரே முறை தீர்வு திட்டத்தின் முக்கிய அம்சமாக தாமத கட்டணம் மற்றும் வட்டி முழுமையாக ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதில் வேலை நாட்கள் 125 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பழைய திட்டத்தின்படி மொத்த செலவையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. ஆனால் புதிய திட்டத்தில் மாநில அரசுகளும் நிதி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா, மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உலகின் மிக பிரபலமான சமூக வலைதளங்களில் ஒன்றான இன்ஸ்டாகிராம் பதிவுகளில் பயன்படுத்தப்படும் ஹேஷ்டாக் எண்ணிக்கையை குறைக்கும் புதிய சோதனை முயற்சியை தொடங்கியுள்ளது. மெட்டா நிறுவனம் சில பயனர்களுக்கு மட்டுமே 3 ஹேஷ்டாக் மட்டுமே பதிவிட அனுமதிக்கும் கட்டுப்பாடை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு ஒரு பதிவிற்கு அதிகபட்சமாக 30 ஹேஷ்டாக்கள் வரை பயன்படுத்தலாம் என்ற விதி இருந்தது. இந்த மாற்றம் சமூக வலைதளங்களில் உள்ளடக்கம் தேடல் மற்றும் காட்டும் முறையை மாற்றும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். நேபாளத்தில் 100 ரூபாய்க்கு மேற்பட்ட உயர் மதிப்பு இந்திய கரன்சிகளுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த தடை விரைவில் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கியும் நேபாள ராஷ்டிர வங்கியும் நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியர் ஒருவர் தலா 25,000 ரூபாய் வரை உயர் மதிப்புடைய நோட்டுகளை நேபாளத்திற்கு கொண்டு செல்லவும் அங்கிருந்து மீண்டும் கொண்டு வரவும் ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது. கேரளா போல தமிழ்நாட்டிலும் வெல்வோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது. 45 ஆண்டுகளாக தோற்கடிக்கவே முடியாது என்ற இருமாப்புடன் இருந்த கேரள இடதுசாரி முன்னணியை
பாஜக தனித்து களம் கண்டு திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் பல்வேறு உள்ளாட்சிகளில் பாஜக கால் பதித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிக்கு காரணம் பிரதமர் மோடி மீது உள்ள மக்களின் நம்பிக்கையும் கேரள பாஜக தொண்டர்களின் தொய்வில்லாத உழைப்பும் தான் என தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகள் இருவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரபலமான சுற்றுலா தலமான பாண்டே கடற்கரையில் கூடியிருந்த மக்களை நோக்கி பயங்கரவாதிகள் 2 பேர் கண்மூடித்தனமாக சுடத் துவங்கினர். இரு பயங்கரவாதிகளும் 10 நிமிடங்களுக்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட முறை சுட்டதில் பொதுமக்கள் 16 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கார் ரேசிங்கிற்கு செல்லும் முன் மனைவி ஷாலினிக்கு நடிகர் அஜித் முத்தமிடும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அஜித் மலேசியாவில் நடைபெறும் ஏசியன் லீமன் சீரிஸ் தொடரில் பங்கேற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் கார் பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி பங்கேற்றுள்ளது. இதனால் மலேசியா செல்லும் பிரபலங்கள் அஜித் குமாரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறி வருகின்றனர். இத்துடன் நேரலை செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி.